அண்மை செய்தி. டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் தவேக தலைவர் விஜய் மீண்டும் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமென தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், முழு விவரங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மீண்டும் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் சேலத்திலிருந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருக்கின்றனர். குறிப்பாக சேலத்தில் 3 இடங்கள் கொடுக்கப்பட்டு அந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் அனுமதி கொடுக்குமாறு கேட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தாளமுத்து நடராஜர் இல்லம் அருகில் ஒரு இடம், போஸ் மைதானம் பழைய பேருந்து நிலையம் அருகில் ஒரு இடம், அதே போன்று கோட்டை மைதானம் அருகில் ஒரு இடம் என 3 இடங்களை தேர்வு செய்து இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள அனுமதி கொடுக்குமாறு காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டிருக்கின்றனர். காலை பிற்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்க திட்டமிட்டிருக்கக்கூடிய 2 மாதத்திற்கு பிறகு பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்க திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில டிசம்பர் 4ஆம் தேதி முதல் இந்த பிரச்சாரத்தை சேலத்திலிருந்து தொடங்க திட்டமிட்டிருக்கின்றனர். மீண்டும் பேருந்து மூலம் தான் இந்த பிரச்சாரம் செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் தான் 3 இடங்கள் சேலத்தில் தேர்வு செய்யப்பட்டு இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுக்குமாறு தமிழக வெற்றி கழகம் தரப்பில் அனுமதி கடிதத்தில் குறிப்பிட்டு இந்த கடிதத்தை கொடுத்திருக்கின்றனர். தாளமுத்து நடராஜர் இல்லம், போஸ் மைதானம், கோட்டை மைதானம் என 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தை தங்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஒதுக்குமாறு காவல்துறையிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருக்கின்றனர். பிற்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் தவேக தலைவர் விஜய் மீண்டும் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமென தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.